தென்காசி, விருதுநகர், தூத்துக்குடி உட்பட 5 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தெற்கு அந்தமான் கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவக்கூடிய நிலையில் தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் நாளை காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவாகும் என்று கூறப்பட்டுள்ளது. இது அடுத்த 2 நாட்களில் மேலும் வலுப்பெற்று மேற்கு வடமேற்கு திசையில் தமிழ்நாடு கடலோர பகுதிகளை நோக்கி நகரக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதே சமயம் லட்சத்தீவு மற்றும் மாலத்தீவு பகுதிகளில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதி அதே இடத்தில் நிலவுவதாகவும் அடுத்த 24 மணி நேரத்தில் அது மேற்கு திசையில் நகர்ந்து வலுவிழக்கக்கூடும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது. இதனால் தென்காசி, விருதுநகர், தூத்துக்குடி, திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும் என்று கூறப்பட்டுள்ளது. இதன் தொடர்ச்சியாக வரும் திங்கட்கிழமை ராமநாதபுரம், புதுக்கோட்டை, தஞ்சை, திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை மற்றும் காரைக்காலில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் கூறப்பட்டுள்ளது. வரும் செவ்வாய்க்கிழமை நாகப்பட்டினம், திருவாரூர், கடலூர், மயிலாடுதுறை மற்றும் காரைக்காலில் மிக கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் கணிக்கப்பட்டுள்ளது. தஞ்சை, அரியலூர், பெரம்பலூர், புதுக்கோட்டை, திருச்சி, கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களில் செவ்வாய்க்கிழமை கனமழை பெய்யும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. புதன்கிழமை கடலூர், விழுப்புரம், புதுச்சேரியில் மிக கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் கூறப்பட்டுள்ளது. தென் மாவட்டங்களில் கனமழையால் ஏற்பட்ட சேத விவரங்களை துரிதமாக கணக்கிட்டு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்க நடவடிக்கை எடுக்குமாறு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவுறுத்தியிருக்கிறார். காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக நெல்லை, தென்காசி, தூத்துக்குடி மாவட்டங்களின் பல இடங்களில் கனமழை முதல் அதிகனமழை பெய்து தாமிரபரணி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் தென் மாவட்டங்களில் மேற்கொள்ளப்பட்டு வரும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மற்றும் நிவாரணப் பணிகள் குறித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமைச் செயலகத்தில் ஆய்வு மேற்கொண்டார். அணைகளின் நீரிருப்பை கண்காணிக்க வேண்டும் என்றும் அணைகளிலிருந்து நீரினை திறந்துவிடும் போது பொதுமக்களுக்கு உரிய முன்னெச்சரிக்கை விடுக்கப்பட வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் மக்களை பாதுகாப்பான இடங்களில் முன்னதாகவே தங்க வைக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தியிருக்கிறார். கனமழையால் ஏற்பட்ட பயிர் சேத விவரங்கள் உட்பட அனைத்து சேத விவரங்களையும் துரிதமாக கணக்கிட்டு மக்களுக்கு நிவாரணம் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் அறிவுறுத்தியிருக்கிறார். அந்தமான் கடல் பகுதியில் நாளை காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும் என்று வானிலை மையம் அறிவித்திருக்கும் நிலையில் அதன் காரணமாக தமிழ்நாட்டில் ஏற்பட உள்ள மழை குறித்தும் முதலமைச்சர் விவாதித்திருக்கிறார். தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார். அரியலூர் மாவட்டம் மருதையாற்றின் கரையில் உடைப்பு ஏற்பட்டதால் சுமார் 700 ஏக்கர் விளைநிலங்கள் நீரில் மூழ்கியிருக்கின்றன. முத்துவாஞ்சேரி கிராமத்தில் தொடர்ந்து பெய்த கனமழையால் மருதையாற்று கரையில் உடைப்பு ஏற்பட்டது. இதனால் முத்துவாஞ்சேரி கிராமத்தில் சுமார் 700 ஏக்கர் விளைநிலங்கள் நீரில் மூழ்கியுள்ளன. வாழை திரைப்படத்தின் படப்பிடிப்பு நடந்த ஸ்ரீவைகுண்டம் அருகே உள்ள புளியங்குளத்தில் பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் பரப்பிலான வாழை மரங்கள் நீரில் மூழ்கியிருக்கிறது. புளியங்குளம் பகுதியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதால் நெல்லை, ஸ்ரீவைகுண்டம் இடையே போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து திறக்கப்படும் நீரின் அளவு வினாடிக்கு 4500 கனஅடியிலிருந்து 6000 கனஅடியாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. ஏரியிலிருந்து நீர் வெளியேற்றும் வாய்க்கால் செல்லும் கிராமங்களான சிறுகளத்தூர், காவனூர், குன்றத்தூர், திருமுடிவாக்கம் பகுதி மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நெல்லை மாவட்டத்தில் மழை வெள்ளத்தால் ஏற்பட்ட பாதிப்புகள் குறித்து கணக்கெடுப்பு நடைபெற்று வருவதாகவும் விரைவில் உரிய நிவாரணம் வழங்கப்படும் என்றும் அமைச்சர் கே.ஏ. நேரு உறுதியளித்திருக்கிறார். நெல்லை சந்திப்பு பேருந்து நிலையம் பகுதியில் தேங்கியிருந்த மழைநீரை வெளியேற்றும் பணிகளை பார்வையிட்ட அவர் வரும் காலங்களில் மழைநீர் தேங்காமல் இருக்க திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் கூறியிருக்கிறார். முதலமைச்சர் என்ன சொல்லியிருக்காங்க, பாதிக்கப்பட்டது மொத்தம் நெல் இது பாதிக்கப்பட்டிருக்கு, வாழை பாதிக்கப்பட்டிருக்கிறது, பயிர்கள் கம்பு, ஒரு சோளம் அது பாதிக்கப்பட்டிருக்கிறது. கணக்கெடுக்கிறோம். கலெக்டர் கணக்கு எடுத்துக்கிட்டு இருக்காரு. எல்லாம் உரிய முறைப்படி முதலமைச்சருக்கு தெரிவித்து விவசாயிகள் கொண்டு வந்து கொடுக்குறோம். மாடு இறந்தது, இந்த கடைகள் ஏதாவது, வீடுகள் ஏதாவது சேதப்பட்டிருக்கிறதுக்கு அதையும் கணக்கு எடுத்துருக்கோம். அதுக்கு உள்ள பணம் கொடுக்கும். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் கிளியாற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் சிக்கிய தனியார் பேருந்தை மீட்பதில் 2வது நாளாக சிக்கல் நீடிக்கிறது. 3 நாட்களாக பெய்து வரும் மழையால் மதுராந்தகம் ஏரியிலிருந்து திறக்கப்படும் 7000 கனஅடி உபரி நீர் தற்போது கிளியாற்றின் வழியாக கடலில் கலக்கிறது.
இந்நிலையில் தச்சூரிலிருந்து செங்கல்பட்டு சென்ற தனியார் பேருந்து சகாயநகர் அருகே கிளியாற்றில் சிக்கிக் கொண்டது. நீர்வரத்து குறையாததால் அந்த பேருந்தை மீட்பதில் 2வது நாளாக சிக்கல் நீடிக்கிறது. தொடர் மழையால் நெல்லை மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் உள்ள அகஸ்தியர் அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. காட்டாற்று வெள்ளம் காரணமாக முன்னந்துறை வனப்பகுதிக்குள் உள்ள அகஸ்தியர் அருவி மற்றும் சொரிமுத்து அய்யனார் கோவிலுக்கு செல்வதற்கு வனத்துறை தடை விதித்துள்ளது. மேகமலை மற்றும் கொடைக்கானல் வனப்பகுதிகளில் பெய்து வரும் கனமழையால் சுருளி அருவியில் தொடர்ந்து 2வது நாளாக வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் சுற்றுலா பயணிகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதேபோல கும்பக்கரை அருவியிலும் நீர்வரத்து அதிகரித்திருப்பதால் 2வது நாளாக சுற்றுலா பயணிகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. கொடைக்கானல் மலைப்பகுதியில் கடந்த 3 நாட்களாக இடைவிடாமல் தொடரும் மழையால் வில்பட்டி பிரதான சாலையில் மண்சரிவு ஏற்பட்டுள்ளது. இதனால் பள்ளங்கி, அட்டுவம்பட்டி, மாட்டுப்பட்டி, கோம்பை உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட மலை கிராமங்களுக்கு போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. சாலைகளில் கிடக்கும் பாறைகளையும் மண்ணும் நீண்ட நேரமாக அகற்றப்படாததால் அவ்வழியாக சென்ற வாகனங்கள் வரிசையாக காத்திருக்கும் நிலை ஏற்பட்டது. கோவில்பட்டி அருகே சிதம்பராபுரம் கிராமத்தில் காட்டாற்று வெள்ளம் புகுந்ததால் 5க்கும் மேற்பட்ட வீடுகள் இடிந்து சேதமடைந்திருக்கிறது. வெள்ளத்தின் வேகத்திற்கு ஈடுகொடுக்க முடியாமல் சாலையின் அருகே இருந்த மின்சார கம்பம் முறிந்ததால் அந்த பகுதியில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளது. அங்கு பட்டியில் அடைக்கப்பட்டிருந்த 40க்கும் மேற்பட்ட செம்மறி ஆடுகளில் 23 ஆடுகள் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டன. அதிகாரிகள் அந்த பகுதியில் வசிக்கும் மக்களை அங்கிருந்து வெளியேற்றி சமுதாய நலக்கூடத்தில் தங்க வைத்துள்ளனர். தொடர் மழை காரணமாக பூரந்தவள்ளி அருகே நசரத்பேட்டை ஊராட்சியில் சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலை ஓரம் உள்ள அரசு கட்டடங்களை நீர் சூழ்ந்திருக்கிறது. கிராம நிர்வாக அலுவலகம், நூலகம் மற்றும் கிராம சேவை மையம் உள்ளிட்ட அலுவலகங்களை சுற்றி நீர் தேங்கியிருக்கும் நிலையில் மக்கள் அவற்றை பயன்படுத்த முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் அந்த அலுவலகங்களை வேறு இடங்களுக்கு மாற்ற வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. செம்பரம்பாக்கம் ஏரி உபரி நீர் திறப்பால் வண்டலூர் மீஞ்சூர் வெளிவட்ட சர்வீஸ் சாலையில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடி வருகிறது. ஆபத்தை உணராமல் வாகன ஓட்டிகள் சென்று கொண்டிருக்கின்றன. கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் செய்தியாளர் சோமசுந்தரம். சோமசுந்தரம், விவரங்கள். வணக்கம் நந்தா. செம்பரம்பாக்கம் ஏரி தற்பொழுது முழு கொள்ளளவை எட்டியுள்ள நிலையில் அந்த ஏரியிலிருந்து உபரி நீரானது திறக்கப்பட்டுள்ளது. மேலும் தொடர்ந்து கனமழை காரணமாகவும் செம்பரம்பாக்கம் ஏரி தற்போது வினாடிக்கு 6000 கன அடி உபரி நீரானது வெளியேற்றப்பட்டு வருகிறது. இதன் காரணமாக பல்வேறு பகுதிகளில் வெள்ள நீர் பெருக்கெடுத்து ஓடி வருகிறது. இதனையடுத்து குன்றத்தூர், அதாவது வண்டலூர் மீஞ்சூர் வெளிவட்ட சாலை குன்றத்தூர் பகுதியில் சாலையில் இரு புறங்களிலும் சர்வீஸ் சாலை வெள்ள நீரால் சூழ்ந்துள்ளது. மேலும் வெள்ள நீர் பெருக்கெடுத்து ஓடுவதால் இந்த சாலை முழுவதுமாக முடக்கப்பட்டுள்ளது. மேலும் செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து திறக்கப்பட்ட உபரி நீர் ஏரி கால்வாயில் வெள்ளம் போல் ஆர்ப்பரித்து செல்லக்கூடிய காட்சி நம்மால் காண முடிகிறது. இதனை அந்த பகுதியில் செல்லக்கூடிய பொதுமக்கள் நின்று வேடிக்கை பார்த்தபடியும் செல்கின்றனர். குறிப்பாக வாகன ஓட்டிகள் சாலை முடக்கப்பட்டதால் ஆபத்தை உணராமல் அந்த தண்ணீரிலே பயணிக்கக்கூடிய காட்சி நம்மால் காண முடிகிறது. சர்வீஸ் சாலையில் இருந்து சென்டர் மீடியனில் ஏறி சாலையில் பயணிக்கக்கூடிய காட்சி நம்மால் காண முடிகிறது. இதனால் விபத்து ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. அது மட்டுமின்றி தேங்கியுள்ள மழைநீரை ஆபத்தை உணராமல் இருசக்கர வாகனத்தில் வாகன ஓட்டிகள் அதில் செல்வது பெரும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. அந்த காட்சியை தற்போது நாம் பார்த்து வருகிறோம். தொடர்ந்து செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து உபரி நீர் வெளியேறி வருவதால் இந்த சாலைகள் முழுவதும் வெள்ளமாக காட்சியளித்து வருவது குறிப்பிடத்தக்கது. நந்தா, நன்றி சோமசுந்தரம் விவரங்கள். கொடைக்கானலில் பெய்து வரும் தொடர் மழையினால் நட்சத்திர ஏரியிலிருந்து உபரி நீர் அதிக அளவில் வெளியேறி வருவதால் ஆற்றுக்கரையோர பகுதிகளில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பாக இருக்க ஒலிபெருக்கி மூலம் நகராட்சி நிர்வாகம் அறிவுறுத்தியிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் செய்தியாளர் ஜாஃபர். விவரங்கள். நிச்சயமாக நந்தா. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மலைப்பகுதியில்
கடந்த 3 தினங்களாக தொடர்ந்து மிதமான மழை, கனமழை என மாறி மாறி பெய்து வருகிறது. இதனால் நீர்நிலைகள் நிரம்பி வருவதுடன் ஆறுகளில் நீர்வரத்தானது அதிகரித்து செல்கிறது. இதனைத் தொடர்ந்து நகரின் மையப்பகுதியில் அமைந்துள்ள நட்சத்திர ஏரி தனது முழு கொள்ளளவை எட்டியதால் இந்த உபரி நீரானது வெளியேறி வருகிறது. இதன் காரணமாக இந்த நீரானது அன்னை தெரசா நகர், டோபிகானல், குறிஞ்சி நகர், கல்லறைமேடு உள்ளிட்ட குடியிருப்பு பகுதிகளின் வழியாக பழனி வரை செல்கிறது. இதனைத் தொடர்ந்து இந்த பகுதிகளில் ஆற்றின் வழியாக செல்வதால் டோபிகானல் பகுதியில் உள்ள குடியிருப்புகளின் வாசல் வரை இந்த நீரானது கடந்து செல்கிறது. இதன் காரணமாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக நகராட்சி நிர்வாகம் கரையோர பகுதியில் வசிப்பவர்களின் வீடுகளுக்குள் தண்ணீர் வந்தாலோ ஆபத்தான கட்டிடத்தில் குடியிருக்கும் பொதுமக்கள் பாதுகாப்பிற்காக மூஞ்சிகள் பகுதியில் உள்ள நகராட்சி பள்ளியில் தங்கிக் கொள்ளலாம். அதே போல அரசு மேல்நிலையில் தங்கி தங்களது பாதுகாப்பை உறுதி செய்து கொள்ளலாம் என நகராட்சி சார்பில் ஒலிபரப்பி வாகனம் மூலம் கொடைக்கானல் நகர் பகுதி முழுவதும் ஒளிபரப்பப்பட்டு அறிவுறுத்தப்பட்டு வருவதும் குறிப்பிடத்தக்கது. நந்தா, நன்றி ஜாஃபர் விவரங்களுக்கு. மூஞ்சிக்கல் நகராட்சி பள்ளிகளில் தங்கிக் கொள்ளலாம். இங்கனம் ஆணையாளர் கொடைக்கானல் நகராட்சி மற்றும் வருவாய் கோட்டாட்சியர் கொடைக்கானல் நகராட்சி பொதுமக்களுக்கு ஓர் அறிவிப்பு. தற்போது பெய்து வரும் கனமழையின் காரணமாக பொதுமக்களை பாதுகாக்க மாவட்ட நிர்வாகமும் நகராட்சி